கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையானது சங்கீதம் 16:8 வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தைய தாவீது ராஜா நெருக்கப்படுகிற நேரத்துல எல்லாம் கர்த்தரை முன்பாக வைத்து தன்னை திடப்படுத்தி கொண்ட வார்த்தை. தன் பிள்ளைகளால விரட்டி அடிக்கப்பட்ட நேரம், தன் மாமனார் சவுலால துரத்தப்பட்ட நேரம், தன் மனைவியால வெறுக்கப்பட்ட நேரம், காடுகளிலும் பாலைவனங்களிலும் சுற்றி திரிந்த நேரத்திலும் கர்த்தர் மேல அந்த தாவீது வைத்த நம்பிக்கையானது, கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவரிடத்துல திடமா நம்பிக்கையா சொல்றான். அப்படியாதான் நம்மளோட உற்றார் உறவினர்கள், நம்மளோட சொந்த பந்தங்கள், நம்ம நேசிக்கிறவங்க நம்மள வெறுக்கும் போதும், நம்மள எதிராளியா நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலும் நாம கர்த்தரை திடமா நம்பி அவரை நமது வலது பார்சத்துல வைக்கும் போது இந்த எல்லா காரியத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து கர்த்தர் எல்லாவற்றை ஜெயமாய் மாற்றக்கூடிய வல்லவரா இருக்கிறார். ஆம், அப்படியே செய்த தேவனுக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட ஏசப்பா, இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்பாக இருப்பதனால எங்கள் வழி எப்பொழுது தப்பி போகாது ராஜா. நீர் எங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்பா. அப்படியா எங்களுக்கு கொடுத்த வார்த்தை நிமித்தம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.